ஹை டியர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் என்னோட ஓன் வாய்ஸ் வராமல் இங்கிலீஷ் டப்பில் வந்தால் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா அதில் ஆட்டோ ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ் ஒரிஜினல் அண்ட் இங்கிலீஷ்னு இருக்கும். நீங்கள் என்னோட வாய்ஸில் பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா தமிழ் ஒரிஜினலை கிளிக் பண்ணீங்கன்னா போதும், என்னோட ஓன் வாய்ஸில் நீங்கள் என்னோட வீடியோவை பார்க்கலாம். இனி வாங்க சீரீஸ்குள்ளே போகலாம். ஹை டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே நம்ம சேனல்ல என்ன அருமை காதலன் சீசன் 2 எபிசோட் 4 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல கிரினோட நாய்க்குட்டி பண்ண வேலையால ரைனோட மொபைல் பார்க்ல இருக்க குளத்துல விழுந்துட எங்க மொபைல் ரிப்பேர் ஆன விஷயத்த ஆறு கிட்ட சொன்னா ஆறு எந்த கேள்வியை கேட்காம புது மொபைல் வாங்கி கொடுத்துருவான். இது ஆறுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான். இல்ல நான் ஆறுக்கு செலவு வைக்க விரும்பல, எனக்கு தேவையான மொபைலை நானே காசு சேர்த்து வச்சு வாங்கிக்கிறேன்னு முடிவு பண்ண ரைன் தாத்தாவோட அபார்ட்மெண்ட்க்கு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க. ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க ரைனை பார்த்தா ஹேண்ட்ஸமான பையன், நீ வந்துட்டியா, எங்க உன்னை பார்க்க முடியாதோ நினைச்சு பயந்துட்டேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம டேட்டிங் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அந்த பையன் நம்ம ரைனை தூக்கி கார்ல உட்கார வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அப்ப நமக்கு அந்த பையன் யாரு, எதுக்காக ஆறுவோட வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு இருந்தா, ஆறுக்கும் இந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக இவன் ஆறுவை பார்க்க விரும்பினான்னு காட்டுறாங்க. ஐஸ்லாண்ட்ல இருந்து டோக்கியோக்கு வந்திருக்க இந்த பையனோட பேரு தான் நட்சோ. இவன் ஆல்ரெடி ஆறு ஒர்க் பண்ணிட்டு இருந்த பார்ல ஹோஸ்டா வேலைக்கு ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்க. நட்சுவா பார்த்த மிமி சிஸ்டர்ஸ், நீதான் புதுசா இந்த கிளப்ல ஜாயின் பண்ணிருக்க ஹோஸ்ட் நட்சுவா, நீ பார்க்க எங்க பழைய நட்சு மாதிரியே இருக்க, கஸ்டமர் எல்லாரும் நீ பார்க்க பழைய நட்சு மாதிரியே இருக்கன்னு பேசிட்டு இருக்கிறத கேட்கும் போது யாரோ உன்னை பிரபலப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ரூமர்ஸ் கிளப்பி விட்டுருக்காங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நாங்க நினைச்சதுக்கு மாறா நீ பார்க்க எங்க பழைய நட்சு மாதிரியே இருக்க. முன்னாடி இருந்து பார்க்க வேணா உனக்கும் எங்க பழைய நட்சுக்கும் வித்தியாசம் இருக்கலாம், அதுவே உன்னை பின்னாடி இருந்து பார்த்தா நீ அப்படியே எங்க பழைய நட்சு மாதிரியே இருக்கன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட நட்சு சிரிச்சுக்கிட்டே, அடடா நானே இங்க ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணதுல இருந்து பாக்குறேன், என்ன பாக்குற கஸ்டமர்ஸ் எல்லாரும் நான் பழைய நட்சு மாதிரியே இருக்கேன், பழைய நட்சு மாதிரியே இருக்கேன்னு சொல்றத கேட்டு கேட்டு எனக்கு போர் அடிச்சு போயிடுச்சு. இங்க பாருங்க, உங்க பழைய நட்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேலையை விட்டு போயிட்டாரு, அதனால அவரை என் கூட கம்பேர் பண்ணி பேசுறத விட்டுட்டு கிளப்ல வந்து வேலையை பாருங்கன்னு சொல்லி கிளப்ல இருந்து கிளம்பின நட்சு நேரா ஆறுவோட வீட்டு முன்னாடி வந்து அந்த பழைய நட்சு வேற யாரும் இல்ல, இவனோட கசின் பிரதர் ஆறுதாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பையவுல ரைன் கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு. இப்படி ஒரு வழியா வாய்ஸ் ஓவர்ல நட்சுவை பத்தின இன்ட்ரோவை முடிக்க ரைன் கூட கார்ல வந்துட்டு இருக்க நட்சு ரைன் கிட்ட, டே தம்பி எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஹோட்டல் போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலாமா, காசை பத்தி கவலைப்படாத, ஹோட்டல் ஆகிற மொத்த செலவுக்கான பணத்தை நான் கொடுத்துருவேன்னு சொல்ல ரைன், எனக்கு பசிக்கல, நான் உன் கூட எங்கேயும் வரமாட்டேன், மரியாதையா என்னை கீழே இறக்கி விடு, யார் நீ எதுக்காக என்ன கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட நட்சு என்னோட கேள்வி இதுதான், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கைடோ ஃபேமிலில ஆரு அக்கி ஷிமிங்கிற நேம்ல இருந்த 3 பசங்களை தெரியும், ஆனா இப்ப என்னமோ அவங்க குடும்பத்துல எக்ஸ்ட்ரா ஒரு பிட் ஆட் ஆயிருக்கு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல, இப்ப சொல்லு நீ யாரு, உனக்கும் கைடோ குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க நட்சு சொன்னதை கேட்டு ஷாக் ஆன ரைன், உனக்கு எப்படி கைடோ ஃபேமிலிய பத்தி தெரியும்னு சொல்லி கேட்க நட்சு, என்னடா இப்படி கேட்ட, எனக்கு அந்த குடும்பத்தை பத்தி A to Z வரைக்கும் தெரியும், ஏன்னா அக்கி ஷிமி ஆரு அவங்களோட அப்பா இருக்காரு, அவரு வேற யாரும் இல்ல என்னோட மாமா தான், உனக்கு தெளிவா சொல்லணும்னா அவர் என் அம்மா கூட ஒட்டி பிறந்த தம்பி, எனக்கு தாய் மாமா, அப்புறம் நான் ஆரு அக்கி ஷிமியோட கசின் பிரதர் போதுமான்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான ரைன் மனசுக்குள்ள, எனதே இவன் அக்கி ஷிமி ஆருவோட கசின் பிரதரா, அதனாலதான் இவன் பார்க்க அப்படியே ஆறு மாதிரியே இருக்கானான்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே ரைன் நம்ம நட்சுவை பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்த நட்சு, எதுக்காகடா இப்படி பார்த்துட்டு இருக்க, நான் வெளியூர்ல இருந்து இங்க கிளப்ல ஹோஸ்டா வேலை பார்க்க வந்தேன், வந்த இடத்துல என்ன பாக்குற ஒர்க்கர்ஸ்ல இருந்து கஸ்டமர்ஸ் வரைக்கும் நான் பார்க்க அப்படியே பழைய நட்சு மாதிரியே இருக்கேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதை கேட்டு இம்ப்ரெஸ் ஆயிட்டா, யார் அந்த பழைய நட்சுன்னு பாக்குறக்காகத்தான் உன் அண்ணா வீட்டு முன்னாடி வந்தேன், அப்பதான் எனக்கு அந்த பழைய நட்சு வேற யாரும் இல்ல என்னோட பிரதருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு, மாடல் ஸ்டூடெண்ட் எப்படி திடீர்னு கிளப்ல ஹோஸ்ட் ஆனா, அவனோட இந்த மாற்றத்துக்கு என்ன காரணம்னு தெரியல, ஆனா ஆறு டோக்கியோல நம்பர் 1 ஹோஸ்டா ஒர்க் பண்றத நினைக்கும் போது ஒரு பக்கம் செம காமெடியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதனால இப்படி சொல்றேன்னா, ஆறுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல ஆறு அவனோட அம்மாவையும் அப்பாவையும் இழந்துட்டான், ஆனா கடவுள் புண்ணியத்துல ஆறு சாகாம உயிர் பிழைச்சிட்டான், உயிர் பிழைச்சும் எந்த பிரயோஜனமும் இல்லாத மாதிரி அவன் பழைய விஷயங்களை எல்லாம் மறந்துட்டான். என்ன கொடுமை இது, இந்த சின்ன வயசுல ஆறுக்கு எதனால இத்தனை சோதனைன்னு நட்சு பேசிக்கிட்டே டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. நட்சு காரை வளைஞ்சு நெளிஞ்சு ஓட்டுறதுல ரைனுக்கு வாந்தி வர மாதிரி ஃபீல் ஆக ரைன் வேகமா நட்சு கிட்ட காரை நிறுத்தி எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான நட்சு, எனது வாந்தி வர மாதிரி இருக்கா, என்னடா சொல்றேன், நடுரோட்ல நான் எங்க போயிடா காரை பார்க் பண்றது, என் செல்லோல ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கடா, என் காஸ்ட்லி கார்ல வாந்தி பண்ணி நாஸ்தி பண்ணிடாதுன்னு பையன் கதறிட்டு இருக்க ரைன், இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு சொல்லி காருக்குள்ள வாந்தி பண்ணி மயக்கம் போட்டு விழுக மயங்கி விழுந்த ரைனை நட்சு நேரம் அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டு ஹால்ல இருக்க சோஃபால படுக்க வச்சிருக்க. மயக்கத்துல இருக்க ரைன் எனக்கு ஆறுவோட கசின் பிரதரை பத்தியோ ஆறுவோட அம்மா அப்பா பத்தியோ இறந்து போன ஆறுவோட அம்மா அப்பாவை எங்க அடக்கம் பண்ணிருக்காங்கிறத பத்தியோ எதுவுமே தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்
ஆறு மட்டும்தான் சொல்லி புலம்பிட்டு இருந்த ரைன் மயக்க தெளிஞ்சு எழுந்திருக்க ரைனை பார்த்த நட்ஸ் ஒரு வழியா நீ எழுந்துட்டியா, நீ ரொம்ப நேரமா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து நீ எங்க செத்து போயிட்டியோ நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேளை நீ உயிரோட தான் இருக்க. ஏன்டா அறிவு இருக்கா உனக்கு? என்னோட புது கார்ல வாந்தி பண்ணி என் கார் மொத்தத்தையும் நாஸ்தி பண்ணிட்டியே, நான் தான் கொஞ்சம் பொறுத்துக்கோன்னு சொன்னேன்ல. அதை கேட்காம என் காஸ்ட்லி கார்ல வாந்தி பண்ணி இப்ப என் காரை வாஷ் பண்ண கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்து விட்டியேடான்னு சொல்ல அதை கேட்ட ரைன் வாய மூடுனி வண்டி ஓட்ட தெரியாம தாறுமாறா வண்டி ஓட்டி என்ன வாந்தி வர வச்சது மட்டும் இல்லாம இப்ப நீ நல்லவ மாதிரி ஏன் மேல தப்பு சொல்லிட்டு இருக்கியா? இங்க பாரு, காரை முதல்ல எப்படி ஓட்டணுங்கிறத கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காரை ஓட்டுன்னு சொல்லி ரைன் நட்சுவ கலாய்ச்சி விட ரைன் சொன்னதை கேட்டு கடுப்பான நட்சு, ஆமாண்டா சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த உன்னை என் கார்ல கூட்டிட்டு வந்தல, எனக்கு இது தேவைதான்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க இந்த ஹால்ல இருக்க செவருல ஒரு இடம் பாக்கி இல்லாம செவரு ஃபுல்லா கெட்ட கெட்ட வார்த்தையா எழுதியும் வீடு ஃபுல்லா குப்பையுமா ஜன்னல் ஸ்கிரீன் எல்லாம் கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கிறதையெல்லாம் பார்த்தேன். ஆமா நிஜமாவே இது வீடு தானா? இந்த வீட்டுல நீ மட்டும்தான் தங்கி இருக்கியா, இல்ல உன் கூட பேய்க்கு ஏதாவது தங்கி இருக்கான்னு சொல்லி கேட்க நட்சு, நீ நினைக்கிற மாதிரி என் கூட எந்த பேயும் இல்ல. இந்த வேலையை பார்த்தது என்னோட எக்ஸ் லவர். என்னோட எக்ஸ் லவர் அவனோட காதல இப்படி ரூம்ல இருக்க செவரு ஃபுல்லா கிறுக்கி வச்சிருக்கா, அவ்வளவுதான்னு சொல்ல அதை கேட்ட ரைன், எனது உன் எக்ஸ் லவர் பார்த்த வேலையா? நீ தான் பார்க்க ஆள் மார்க்கமா இருக்குன்னு பார்த்தா உன் எக்ஸ் லவர் கூட ரொம்ப மார்க்கமா தான் இருக்கான்னு சொல்ல அதை கேட்ட நட்சு, வாய மூடு, ஓவரா பேசாத. இங்க பாரு, நான் யாரு எப்பேற்பட்டவங்கிறது உனக்கு தெரியாது, அதே மாதிரி நீ யாரு எப்பேற்பட்டவங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ கைடோ குடும்பத்தோட கடைசி தம்பி. நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி கனடால இருந்திருக்க, அதுக்கப்புறம் நீ இப்ப ஆறு கூடயும் அவன் தம்பிக கூடயும் ஒன்னா தங்கி இருக்க. என்ன நான் சொல்றது சரியானு கேட்க நட்சு சொன்னதையெல்லாம் கேட்டு ஷாக்கான ரைன் எதுவும் புரியாம நட்சுவிய பார்த்துட்டு இருக்க அதை பார்த்த நட்சு ரைனோட பக்கத்துல வந்து, என்ன இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? அது மட்டும் இல்ல, டோக்கியோலயே நம்பர் 1 ஹோஸ்டா இருந்த என்னோட பிரதர் ஆரு திடீர்னு அவனோட வேலையை விட்டுட்டு அவனோட கடைசி தம்பிக்காக கஃபே ஓபன் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்க விஷயம் வரைக்கும் எனக்கு தெரியும். கிளப்புக்கு வந்த கஸ்டமர்ல இருந்து கிளப்ல ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் வரைக்கும் உன்னை பத்தியும் ஆர்வ பத்தியும் ஆஹா ஓஹோன்னு பேசிட்டு இருக்கிறது எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட ரைன், இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற? உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுனால நான் உனக்கு விழா ஏதாவது எடுக்கணும்னு நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க ரைன் சொன்னதை கேட்டு கடுப்பான நட்சு, இங்க பாரு, இந்த நக்கல் அடிக்கிற வேலையெல்லாம் ஏன் கிட்ட வேண்டாம். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு சரியான பதில் சொல்லு. உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்க ரைனோ அவனோட பேரை கைடோ ரைன்னு சொல்ல அதை கேட்ட நட்சு, இங்க பாரு ரைன், இது என்னோட வீட்டு சாவி, இதை எடுத்துக்கோ. இது என்னோட விசிட்டிங் கார்டு. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டதுன்னா உடனே எனக்கு கால் பண்ணு. அப்புறம் நான் என்னோட காரை வாஷ் பண்ண கொடுத்துருக்கிறதுனால என்னால உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட முடியாது. அதனால நீ உன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு போய்க்கோ. உன் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு காய போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் ட்ரெஸ் காஞ்சிரும், எடுத்து போட்டுக்கோ. ஆமா, உன்னோட போன் எங்க? உன்னோட போனை கூட நான் என்னோட நம்பர்ல இருந்து உன் நம்பருக்கு கால் பண்ணி உன்னோட நம்பரை நான் என் போன்ல சேவ் பண்ணிக்கிறேன்னு சொல்ல ரைன், என்கிட்ட இப்ப போன் இல்ல, நான் இன்னைக்கு போனை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்ல அதை கேட்ட நட்சு, சரி பரவாயில்ல விடு, உன்னோட நம்பரை இந்த டைரியில நோட் பண்ணி வை. நான் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வந்தது என் மொபைல சேவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்ப ஒர்க்குக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அப்புறம் நீ ஏதோ சொல்ல வர அதை கேட்டு கடுப்பான ரைன், இப்ப என்ன உனக்கு என்னதான் வேணும்னு கேட்க நட்சு, எனக்கு எதுவும் வேண்டாம்டா. நீ இன்னைக்கு என்ன பார்த்த விஷயத்தையோ இல்ல என் கூட பேசின விஷயத்தையோ ஆறு கிட்ட சொல்ல வேண்டாம். டைம் வரும்போது நானே அவகிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட ரைன், ஏன் எதனால சொல்ல வேண்டாம்னு சொல்ற? அதுக்கு என்ன காரணம்னு கேட்க நட்சு, அதுக்கு காரணம் என் அப்பாவும் கைடோ மாமாவும் பல வருஷத்துக்கு முன்னாடி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டாங்க. அன்னையில இருந்து எங்க 2 குடும்பமும் பேசிக்கிறது இல்ல. அதான் சொன்ன, இதுக்கு மேல உன்னோட விருப்பம்னு சொல்ல அதை கேட்ட ரைனும், சரி நான் உன்னை பத்தி எதுவும் ஆறு கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்ல நட்சு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி கிளப்புக்கு போக எங்க ரைன் மிக்கிகோ சனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட சொல்ல ஆபீஸ்ல ஒர்க் முடிச்ச மிக்கிகோ சன் ரைனை நட்சுவோட அபார்ட்மெண்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விட ரைன், ரொம்ப தேங்க்ஸ் மிக்கிகோ சன், இன்னைக்கு நான் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட மிக்கிகோ சன், பரவாயில்ல, எதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஈவினிங் நீ எனக்கு கால் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல, நான் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொன்னதை கேட்டது நான் பதறி போயிட்டேன் தெரியுமான்னு சொல்ல அதை கேட்ட ரைன், என்ன மன்னிச்சிடுங்க மிக்கிகோ சன், இன்னைக்கு நான் உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு நடந்த விஷயத்தை எதையும் நீங்க ஆறு கிட்ட சொல்ல வேண்டாம், இதை நான் ரெக்வஸ்டா உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்னு சொல்ல மிக்கிகோ சனும், சரி சரி நான் ஆறு கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். அப்புறம் ஆறு எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணி வீட்ல எல்லாரும் டின்னர் சாப்பிடாம உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னா, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிடு, நான் கிளம்புறேன்னு சொல்லி ஆறுவோட வீட்ல இருந்து கிளம்பின மிக்கிகோ சன் அவங்களோட அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி, நான் தான் பேசுறேன், எனக்கு 5 நிமிஷத்துல நான் சொல்ற ஒருத்தரோட ஃபுல் டீடைல் வேணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க அங்க வீட்டுக்குள்ள வந்த ரைன், ஆறு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல ரைனை பார்த்து கடுப்பானாக்கி, டே மணி என்ன ஆகுது, இதான் நீ வீட்டுக்கு வர நேரமானு கத்த ரைன், என்ன மன்னிச்சிடு, நான் மிக்கிகோ சனுக்கு கால் பண்ணேன், அவங்க ஒர்க் முடிச்சிட்டு வர வழியில என்ன பிக்கப் பண்ணிக்கிறதா சொன்னாங்க, அதனாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்டாக்கி, நீ வீட்டுக்கு வரக்கு லேட் ஆகும்னு உனக்கு தெரிஞ்சா உடனே அண்ணாக்கு கால் பண்ணி சொல்ல மாட்டியா? ஆமா, உனக்கு ஏன் லைன் போக மாட்டேங்குது, உன் போன் எங்க போச்சு? உனக்காக அண்ணா ரொம்ப நேரமா வாசலையே பார்த்துட்டோம், உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் இருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் வேகமா ஆறுவோட பக்கத்துல வந்து, என்ன மன்னிச்சுடு ஆறு, இதுக்கப்புறம் நான் திரும்பவும் இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சொல்ல ஆறு, பரவாயில்ல விடு, உனக்கு பசிக்குதான், டின்னர் சாப்பிடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க எங்க ஷிமி ரைன் கிட்ட ரைன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாத்தா கால் பண்ணியிருந்தாரு, அவர்
உன்னை நாளைக்கு வேலைக்கு வர வேண்டானோ கிளீன் பண்ற வேலையை மீண்டும் மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னாருன்னு சொல்ல அதை கேட்ட ரைனும் எனக்கு புரிஞ்சுதுன்னு சொல்ல எங்க ஷிமி ரைன் கிட்ட அப்புறம் தாத்தா என்கிட்ட அபார்ட்மெண்ட் வீட கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது நீ ஏதோ இறந்து போன நாய்க்குட்டியோட பாடியை பார்த்ததா தாத்தா சொன்னாரே அது உண்மையான்னு கேட்க ஷிமி சொன்னதை கேட்டு ஷாக்கான ஆறு என்ன சொல்ற நீ இறந்து போன நாய்க்குட்டியோட பாடியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இங்க ரைன் கேஷுவலா ஆமா எதுக்காக பயப்படுற அந்த நாய்க்குட்டி அந்த வீட்டுல தங்கி இருந்தவரோடதுதான் ஆமா ஆறு நீயும் அந்த அபார்ட்மெண்ட்ல பல வருஷமா இருந்திருக்கல அப்போ உனக்கு அந்த அபார்ட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்தவரை பத்தியும் அவர் வளர்த்த நாய்க்குட்டிய பத்தியும் உனக்கு தெரியாதான்னு கேட்க ஆறு எனக்கு எப்படா தெரியும் நாங்க இருக்க வரைக்கும் நைட்டு வேலைக்கு போவேன் காலையில வீட்டுக்கு வந்து தூங்குவேன் அவ்வளவுதான் மத்தபடி எனக்கு அக்கம் பக்கத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாம இது முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேச வேண்டாம் இங்க பாரு ரைன் இதுக்கப்புறம் நீ தாத்தாவோட அபார்ட்மெண்ட்க்கு வேலைக்கு போக வேண்டாம் நீ அங்க வேலைக்கு போறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான ரைன் ஏன் நான் வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்றேன்னு கேட்க ஆறு என்னடா எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற நீ அந்த அபார்ட்மெண்ட்க்கு முதல் நாள் வேலைக்கு போகும்போது அந்த வீடு ஃபுல்லா குப்பையா நிறைஞ்சு கிடந்தது அடுத்த நாள் பார்த்தா நாய்க்குட்டி இறந்து கிடக்குது இனி அடுத்து அங்க என்னெல்லாம் இருக்குமோ தெரியல அதனால நீ அங்க வேலைக்கு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்ல நான் தாத்தாக்கு கால் பண்ணி நீ நாளையில இருந்து வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்ல போறேன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான ரை நீங்க பாரு ஆறு உன் இஷ்டத்துக்கு எல்லா முடிவையும் எடுத்துட்டு இருக்காதுன்னு சொல்லி கத்த அதை பார்த்து ஆறு என்னாச்சு ரைன் உனக்கு எதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க உனக்கு வேலைக்கு போயே ஆகணும் நீ முடிவு பண்ணினா அப்ப நம்ம கஃபேக்கே வந்து வேலை பண்ணு நான் உனக்கு சம்பளம் தரேன்னு சொல்ல ரைன் தேவையில்லை நான் கஃபேல வந்து ஒர்க் பண்ணனா நீ கண்டிப்பா எனக்கு எந்த வேலையும் தர மாட்டேன் எந்த வேலையும் செய்யவும் விட மாட்டேன் வேலை செய்யாம சம்பளம் வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல அதே மாதிரி என் அண்ணன் கையால சம்பளம் வாங்குறதுல எனக்கு உடன்பாடு இல்ல யாரு என்ன சொன்னாலும் நான் வேலைக்கு போயேதே தீருவேன் நான் தாத்தாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்த மாதிரி அவரோட அபார்ட்மெண்ட்டை கிளீன் பண்ணி முடிச்சே தீருவேன் அதனால ப்ளீஸ் ஆறு என்ன வேலைக்கு போகாதன்னு வற்புறுத்தாதன்னு சொல்லி ரைன் கோவமா அங்கிருந்து போக அதை பார்த்து ஆறு எங்கடா போற வா ரைன் சாப்பிடலான்னு கூப்பிட ரைன் எனக்கு தேவையில்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி வேகமா அவனோட ரூமுக்கு போக ரைன் பேசினதையெல்லாம் கேட்ட ஷிமி ரைனுக்கு என்னாச்சு எதனால இப்படி அண்ணா கிட்ட பேசிட்டு இருக்கான்னு கேட்க அக்கி அவன் பேசினதுல எந்த தப்பும் இல்ல ரைன் அவனுக்கு கொடுத்த வேலையை சரியா செய்யணும்னு நினைக்கிறான் அவ்வளவுதான்னு சொல்ல அதை கேட்ட ஷிமி சரியா சொன்னேன் என் தம்பி மத்தவங்க மாதிரி ஓபி அடிக்காம நியாயமா வேலை செய்யறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்டு கடுப்பானாரு ஏ ஷிமி இப்ப நீ சொல்றக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நீ என்ன நியாயம் இல்லாதவன்னு சொல்ல வரையான்னு கத்த ஷிமி எதுக்காக நான் கோவப்படுறீங்க நான் எப்ப அப்படி எல்லாம் சொன்னேன் நீங்க ரைனோட நல்லதுக்காகத்தான் இதெல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது அதே மாதிரி ரைனோ அவனுக்கு கொடுத்த வேலையில எந்த குறையும் வராம பண்ணணும்னு நினைக்கிறாங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு அதையெல்லாம் கேட்டாக்கி இங்க பாருங்கன்னா நீங்க ரைனை வேலைக்கு போகாதேன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய எந்த அவசியமும் இல்ல ஏன்னா இந்த கிளீனிங் வேலை எப்படியும் 2-3 நாள்ல முடிஞ்சு போயிரும் அதுக்கப்புறம் ரைன் உங்க கூட தான் இருக்க போறான் அதனால அவனை வேலைக்கு போகாதன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காம உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்ட ஆறு உங்களுக்கு என்னோட நிலைமை புரியலன்னு நினைக்கிறேன் இந்த சம்மர் லீவ்ல ரைன் என் கூட இருக்க போறத நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா ஆசையில மண்ணு விழற மாதிரி இந்த ரைன் பாட்டுக்கு நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் ரைன் இல்லாம எனக்கு இந்த வீட்டுல இருக்க சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி ஆறு அவன் தம்பி கிட்ட கதறிட்டு இருக்க இந்த ரூமுக்கு வந்த ரைன் அவனோட பேக்ல இருக்க திங்ஸை எல்லாம் எடுத்து வெளியே அடுக்கி வச்சிட்டு இருக்க அப்ப அவன் பேக்ல இருந்து நட்ஸுவோட வீட்டு சாவி கீழே விழுகுது அதை பார்த்த ரைன் இது நட்ஸுவோட வீட்டு சாவியாச்சே இதை நாளைக்கு அவன் கிட்ட கொடுத்தரணும்னு சொல்லிக்கிட்டே திங்ஸை எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க நைட்டு ஒர்க்க முடிச்சு போதையில வீட்டுக்கு வந்த நட்ஸு வீட்டுல ரைன் இருக்கிறதா நினைச்சே ஏன் ரைன் ஏன் இன்னும் லைட்டை போடாம இருக்க தூக்கிட்டியே என்ன எனக்கு தலை வேற ரொம்ப வலிக்குது ரொம்ப டயர்டா இருக்கு நானும் தூங்க போறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே லைட் ஆன் பண்ண அங்க பார்த்தா ரைன் ஹால்ல இருக்க குப்பையெல்லாம் கிளீன் பண்ணி செவுரு ஜன்னலை எல்லாம் தொடச்சு வீட்டையே கண்ணாடி மாதிரி பளபளன்னு ஆக்கி வச்சுட்டு போயிருக்க அதை பார்த்து அசந்து போன நட்ஸு சும்மா சொல்லக்கூடாது இந்த ரைன் நிஜமாவே ஏஞ்சல் தான் சொல்லி புலம்பிக்கிட்டே ஹாலுக்கு வந்த நட்ஸு டேபிள் மேல ரைன் ஜன்னல் ஸ்கிரீன் துணி எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு புது ஸ்கிரீன் துணி வாங்கன்னு சொல்லி நோட்ஸ் எழுதி வச்சுட்டு அதுக்கு பக்கத்திலேயே நட்ஸ் அவனுக்கு போட்டு விட்ட ட்ரெஸ்ஸை எல்லாம் துவைச்சு காய வச்சு மடிச்சு வச்சிருக்க அதை பார்த்த நட்ஸு இந்த ரைன் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கானேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே தூங்கி போக இங்க அடுத்த நாள் காலையில ஆறு கஃபேக்கு வந்து திங்ஸை எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்க அப்போ அங்க கிரீன் வரா அவ ஆறுவ பார்த்து ஹலோ அண்ணா குட் மார்னிங்னு சொல்ல காலையில நேரத்துல கஃபேக்கு வந்திருக்க கிரீனை பார்த்து ஷாக்கான ஆறு அட கிரீன் என்ன விஷயம் நீ என்ன காலையில இவ்ளோ நேரத்துல கஃபேக்கு வந்திருக்க ரைனை பார்க்க வந்திருக்கியா வந்த பையன் வெளியவே நிக்கிற உள்ள வா ரைன் உள்ளதா இருக்கான்னு சொல்லி கூப்பிட கிரீன் நான் இப்ப ரைனை பார்க்க வரல உங்களை பார்த்து இதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறக்காகத்தான் வந்தேன்னு சொல்லி கிரீன் ரைனோட மொபைல் எடுத்து காட்ட அதை பார்த்து ஆறு இது ரைனோட மொபைல் ஆச்சே இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லி கேட்க கிரீன் ஆறு கிட்ட அவளோட நாய்க்குட்டி ரைன் மேல பாஞ்சதுல ரைன் கையில வச்சிருந்த மொபைல் குளத்துக்குள்ள விழுந்த விஷயத்தை எல்லாம் ஒண்ணு விடாம சொல்லி ஆறு கிட்ட ரைனோட மொபைல கொடுத்த கிரீன் வேகமா அங்கிருந்து ஓடி போயிட கஃபேல இருந்து வீட்டுக்கு வந்த ஆறு ரைன் இங்கதான் இருக்கியான்னு சொல்லி கேட்க ஆறுவ பார்த்த ரைனு நான் இங்கதான் இருக்கேன் காஃபிக்கு தேவையான கொட்டைகளை எல்லாம் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வேலை முடிஞ்சிடும் என்னாச்சு ஆறு ஏன் அமைதியா இருக்க கஃபேல வேலை ஏதாவது இருக்கா எதுவா இருந்தாலும் சொல்லு நான் பண்ண ரெடியா இருக்கேன்னு சொல்ல ஆறு எந்த வேலையும் இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கஃபேக்கு கிரீன் வந்து
வந்திருந்தா. அந்த பொண்ணு அவளோட நாய்க்குட்டி உன் மேல பாஞ்சதுல உன் கையில வச்சிருந்த மொபைல் பார்க்ல இருக்க குளத்துல விழுந்ததாகவும் அந்த போனை பார்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒர்க்கர் கிட்ட சொல்லி குளத்துல இருந்து உன்னோட மொபைல் எடுத்து ரிப்பேர் பண்ண கடையில கொடுத்துருக்கா. கடைக்காரங்க மொபைல ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி அவகிட்டயே கொடுத்துட்டாங்களாமா. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம மொபைலை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. அப்படின்னா நீ வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்ததுக்கான காரணம் இதுதானா? நீ ஏன் உன் போன் ரிப்பேர் ஆன விஷயத்தை என்கிட்ட சொல்லல? உன் போன் ரிப்பேர் ஆயிருக்கு நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அந்த நிமிஷமே நான் உனக்கு புது போன் வாங்கி கொடுத்துருப்பேன்ல. எதுக்காக என்கிட்ட இந்த உண்மையை மறைச்சேன்னு கேட்க, என் மொபைல் ரிப்பேர் ஆன விஷயத்த உன்கிட்ட சொன்னா எந்த கேள்வியும் கேட்காம அடுத்த நிமிஷமே நீ எனக்கு புது மொபைல் வாங்கி கொடுத்துருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் உன்கிட்ட இத பத்தி சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம என்னோட மொபைல் ரிப்பேர் ஆனதுக்கான காரணம் என்னோட கவன குறைவுனாலதான். அதனால என்னோட தப்ப நானே சரி பண்ணிக்க நினைக்கிறேன். என்னால ரிப்பேர் ஆன மொபைலை நானே சம்பாதிச்சு என் சொந்த பணத்துல மொபைல் வாங்கணும்னு விரும்புறேன்னு சொல்ல, அதை கேட்ட ஆறு ஆனா இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்ல, இது தற்செயலா நடந்ததுதான். அதனால நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் உனக்கு புது மொபைல் வாங்கி தரேன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பான ரெயின் தேவையில்லை, எனக்கு தேவைப்படுற மொபைலை எனக்கே வாங்கிக்க தெரியும்னு சொல்லி கத்த, அதை கேட்டு ஆறு என்னாச்சு ரெயின் உனக்கு, எதுக்காக நீ இப்படி அடம் பிடிக்கிற? இப்படி உனக்கு தேவையான விஷயங்களை நீயே சுயமா வாங்கிக்க நினைச்சா அதுக்கு நீ பல வருஷம் கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்னு சொல்ல, ரெயின் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல, நான் ஒரு தடவை வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் என்ன தடுக்க முடியாது. நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிச்சு புது மொபைல் வாங்குறது மட்டும் இல்லாம நீ இத்தனை வருஷமா எனக்கு செலவு பண்ண பணத்தை கூட என்னால திருப்பி தர முடியும்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான ஆறு என்ன பேசுற ரெயின், நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நீ எதுக்காக எனக்கு பணத்தை திருப்பி தரணும்? நான் உனக்கு யாருங்கிறத நீ மறந்துட்டியா? நீ பேசுறத வச்சு பார்க்கும்போது நான் உன் மனசுல யாருங்கிறதும் என்னை பத்தி நீ என்ன நினைக்கிறன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். உண்மையை சொல்லு ரெயின், நீ உன் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ரெயின் இதே கேள்வியை தான் நான் உன்கிட்ட கேட்க விரும்புறேன். நீ உன் மனசுல என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ஆறு தயங்க கிட்ட அது வந்து நான் உன்னு ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள ரெயின் வேகமா ஆறுவை இழுத்து அவனோட லிப்ல டீப்பா கிஸ் பண்ண, அப்போ அங்க ஈக்கு வரான். அவன் ஜன்னலுக்கு வெளியே நின்னுக்கிட்டு, டே ஆறு என்னடா பண்ணிட்டு இருக்க? கஃபே ஓபன் பண்றதுக்கு டைம் ஆகுது, சீக்கிரமா வாடான்னு சொல்லி கத்திட்டு இருக்க, இந்த ரெயின் என்னடானா ஆறுகிட்ட, ஆறு நான் ஒண்ணு குழந்தை இல்ல, நீ என்ன குழந்தைய பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லன்னு பையன் வேற விஷயத்துக்கு அடி போட்டுட்டு இருக்க. அதை புரிஞ்சுக்காத நம்ம லூசு பையன் ஆறு எனக்கு புரிஞ்சுது, நீ சம்பாதிச்சு உன் சொந்த பணத்துல மொபைல் வாங்கணும்னு விரும்புற, என்ன நான் சொன்னது சரியானு கேட்க, அதை கேட்டு கடுப்பான ரெயின் நான் சொன்னது இத பத்தி இல்லன்னு சொல்லி கத்த, அதை பார்த்து ஆறு இத பத்தி இல்லன்னா வேற எதை பத்தின்னு கேட்க, ரெயின் எதை பத்தியும் இல்ல, நான் சொன்ன விஷயத்த மறந்துட்டு போய் கஃபேல ஒர்க் பண்ற வேலையை பாருன்னு சொல்லி ரெயின் ஆறுவை பிடிச்சு ஈக்கு கிட்ட தள்ளி விட, நீ கடலை போட்ட வரைக்கும் போதும் வந்து என் கூட கஃபேல வேலையை பாருன்னு சொல்லி அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்த ரெயின் மனசுக்குள்ள இந்த ஆறு இன்னும் என்ன அவனோட குட்டி தம்பியா தான் பாக்குறானா, ஆனா நான் அவனோட குட்டி தம்பியா இல்லாம நான் அவன் கூட சேர்ந்து என்னோட வாழ்க்கையை வாழ விரும்புறேங்கிறத அவன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி ரெயின் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. எங்க கஃபேக்கு வந்த கஸ்டமர்ஸ் எல்லாரும் ஆறுகிட்ட, அட ஆறு நீ என்னமோ இந்த வருஷம் கல்யாணம் பண்ண போறதாவும் உனக்கு பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு தான் பேசிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் உண்மையா? எங்கனால இதை நம்பவே முடியல, இந்த சின்ன வயசுல வாழ்க்கையை என்ஜாய் பண்றதை விட்டுட்டு எதுக்காக நீ இவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்றேன்னு சொல்லி கேட்க, கஸ்டமர் சொன்ன விஷயத்தை கேட்டு ஷாக்கான ரெயின் வேகமா அங்கிருந்து ஓடி போயிட, எங்க ஆறு கஸ்டமர் கிட்ட என்ன சொல்றீங்க நீங்க? யார் இந்த மாதிரி எல்லாம் வதந்திய கிளப்பி விட்டுட்டு இருக்கிறது? பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல, நான் சிங்கிளா தான் இருக்கேன், எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ற ஐடியா சுத்தமா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆறு மனசுக்குள்ள, அடடா இவங்க பேசினதை மட்டும் ரெயின் கேட்டானா இன்னையோட என் கதை முடிஞ்சுது, அதனால நம்ம முதல்ல இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான்னு முடிவு பண்ண ஆறு ஈக்கு கிட்ட, எனக்கு கிச்சன்ல முக்கியமான வேலை இருக்கு, நான் கிச்சனுக்கு போறேன், நீ கஸ்டமரை பாத்துக்கோன்னு சொல்ல, அதை கேட்ட ஈக்குவும் எனக்கு புரிஞ்சுது, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அது ஆறு வேகமா ரெயினை பாக்குறதுக்காக ரூமுக்கு வர, அங்க பார்த்தா ரெயின் நான் கொஞ்சம் வெளியே போறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு லஞ்ச் வேண்டான்னு சொல்லி நோட்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருக்கு. அதை பார்த்தா ஆறு இந்த நேரத்துல இவனுக்கு என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, எங்க ரெயின் என்னடானா நேரா நட்ஸுவோட அபார்ட்மெண்ட்க்கு வந்து டோர் பெல் அடிக்க, போதையில நல்லா தூங்கிட்டு இருக்க நட்ஸு எவன்டா அவங்க காலங்காத்தால வந்து என் தூக்கத்தை கெடுக்கிறதுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே ஜட்டியோட வந்து டோரை ஓபன் பண்ண, மேல ட்ரெஸ் இல்லாம ஜட்டியோட நிக்கிற நட்ஸுவை பார்த்த ரெயின், அறிவு இருக்கா உனக்கு? வெளியே வரும்போது மேல ஏதாவது துணி போட்டு வரணுங்கிற பேசிக் மேனஸ் கூட உனக்கு தெரியாதான்னு கேட்க, நட்ஸு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், முதல்ல நீ இங்க எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லுன்னு கேட்க, ரெயின் நான் உன்னோட வீட்டு சாவியை கொடுத்துட்டு போறக்காகத்தான் இங்க வந்தேன்னு சொல்லி சாவியை நட்ஸு கிட்ட கொடுத்த ரெயின் வேகமா அங்கிருந்து போக ட்ரை பண்ண, அதை பார்த்த நட்ஸு எங்க போற நீ என் கூட பானு நட்ஸு ரெயினோட சட்டையை பிடிச்சு தூக்கி உள்ள கூட்டிட்டு வர, ரெயின் என்ன பண்ற நீ? என்ன முதல்ல கீழே இறக்கி விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை பார்த்த நட்ஸு எதுக்காகடா இப்படி கத்திட்டு இருக்க? இப்ப மாதிரி இருந்த என் வீட்டை யாரோட உதவியும் இல்லாம பல பலன்னு சுத்தம் பண்ணிருக்க உனக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நான் இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட இந்த மாதிரி சுத்தமான வீட்டுல தூங்குனதே கிடையாது, முதல் தடவை இந்த மாதிரி சுத்தமான வீட்டுல நிம்மதியா தூங்கி இருக்கேன் தெரியுமான்னு சொல்ல, அதை கேட்ட ரெயின், ஏன் இவ்வளவு பெரிய வீட்டுல உனக்கு பெட்ரூம் இல்லையா? பெட்ரூம்ல படுத்து தூங்குறத விட்டுட்டு எதுக்காக இப்படி ஹால்ல அரையும் குறையுமா படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, நட்ஸு
சரியா சொன்ன, பெட்ரூம் எல்லாம் இருக்கு, ஆனா என்னால அங்க படுத்து தூங்க முடியாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ரைன் எதுனாலன்னு கேட்க, நட்சு அதை நீயே வந்து பாருன்னு சொல்லி ரைன் அவனோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து காட்ட, அங்க பார்த்தா பெட் எல்லாம் கிழிஞ்சு போய் செவுரெல்லாம் கண்ட மேனிக்கு கிறுக்கி வச்சு ரூம்பே மோசமான நிலைமையில இருக்கிறத பார்த்து ஷாக் ஆன ரைன், என்ன கன்றாவி இது, உன் வீட்டுல ஒரு ரூம் கூட நீட்டா இருக்காதான்னு சொல்லி கேட்க, நட்சு என் ரூம் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான். அவ என் மேல இருக்க கோவத்தை என்கிட்ட காட்டாம இப்படி என் வீட்டுக்கு வந்து என் வீட்டையே அலங்கோலப்படுத்தி வச்சுட்டு இருப்பா. அவளை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு, ரைன் எனக்கு இந்த ரூமையும் கிளீன் பண்ணி தருவியான்னு கேட்க, ரைன் நீ தான் ரொம்ப மோசமானவளா இருக்குன்னு பார்த்தா உன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை விட மோசமானவளா இருக்காளே, லவ் பண்ண ஆள் பிடிச்சிருக்கான் மாதிரி இவன் மூஞ்சி மாதிரியேன்னு சொல்லி திட்ட, அதை கேட்ட நட்சு ரைனோட பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணத்தோட கண்ணை வச்சு உரசிக்கிட்டு, கோபப்படாத ரைன், என் செல்லம் இல்ல, எப்படியாவது எனக்கு இந்த ரூமையும் கிளீன் பண்ணி கூட ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லி சினிங்கிட்டு இருக்க, அதை பார்த்து கடுப்பான ரைன், பண்ணி தொலைக்கிறேன், நீ முதல்ல இப்படி பொண்ணு மாதிரி சினுங்கிறத நிறுத்துன்னு சொல்லி கத்த, நட்சு அப்போ ஓகே, இங்க பாரு ரைன், நீ எனக்கு ஒண்ணு இந்த வேலையை சும்மா பண்ண வேண்டாம், நீ பண்ற வேலைக்கு நான் உனக்கு சம்பளம் தர சரியா, அப்புறம் நீ ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உனக்கு லஞ்ச் ஆர்டர் பண்றேன், ஆல்ரெடி லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, அதனால லஞ்சை சாப்பிட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடை கிளீன் பண்ண ஆரம்பின்னு சொல்லி நட்சு லஞ்சுக்கு பீஸா ஆர்டர் பண்ணி ரைனுக்கு சாப்பிட கொடுக்க, ரைன் எனக்கு லஞ்ச் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சோகமா சொல்ல, அதை கேட்ட நட்சு என்னாச்சுடா, உன் வாய்ஸ்ல ஒரு சோக கலை தெரியுதே, என்ன விஷயம், ஏதாவது பிரச்சனையா, இல்ல உனக்கு பீஸா பிடிக்கலையா, பொதுவா உன் ஏஜ்ல இருக்க பசங்க எல்லாம் இந்த மாதிரி பீஸா சாப்பிடத்தானே விரும்புவீங்க, அதனாலதான் நான் பீஸா ஆர்டர் பண்ணேன், ஒருவேளை உனக்கு பீஸா சாப்பிட பிடிக்கலன்னா பரவாயில்ல விடு, வா நம்ம 2 பேரும் வெளியே ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட, ரைன் தேவையில்லை, எனக்கு கூட்டமா இருக்க இடத்துல இருக்கவோ இல்ல சாப்பிடவோ சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல, அதை கேட்ட நட்சு என்ன கொடுமடா இது, என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு ஒரே பதில் வச்சிருக்கானேன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்த நட்சு ரைன் கிட்ட, ஆமாமா சரியா சொன்னேன், எனக்கும் இந்த மாதிரி கூட்டம் அதிகமா இருக்க இடம் சுத்தமா பிடிக்காது, அதுலயும் காலையில பப்ளிக் ட்ரெயின் கூட்டத்துல போறத நினைக்கும் போதே எனக்கு தலை சுத்துற மாதிரி இருக்கும்னு சொல்ல, அதை கேட்ட ரைன், ஆனா நீ சின்ன வயசுல இருந்தே இந்த டோக்கியோல தானே வளர்ந்த, அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இந்த கூட்ட நெரிசல் பிடிக்காம போச்சுன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட நட்சு சிரிச்சுக்கிட்டே, யாரு சொன்னா நான் டோக்கியோல வளர்ந்தேன்னு, நான் பிறந்தது தான் டோக்கியோல, நான் பிளே ஸ்கூல் வரைக்கும் தான் இந்த டோக்கியோல இருந்தேன், அதுக்கப்புறம் நான் இந்த ஊர்லயே இல்ல, ஆனா கைடோ மாமா தான் இந்த டோக்கியோலயே பிறந்து இந்த டோக்கியோலயே வளர்ந்து இந்த டோக்கியோலயே இறந்திருக்காரு, இத பத்தி உனக்கு எதுவுமே தெரியாதான்னு சொல்லி கேட்க, ரைன் எனக்கு கைடோ ஃபேமிலிய பத்தின எந்த ஹிஸ்டரியும் தெரியாது, ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள அனாதையா இருந்த என்ன கைடோ குடும்பம் தான் என்ன அவங்க மகனா தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க, அதனால எனக்கு இந்த ஃபேமிலிய பத்தின டீடைல் எல்லாம் எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல, ரைன் சொன்னதை கேட்டு ஹாப்பியான நட்சோ, அப்படின்னா நீ கைடோ குடும்பத்தோட தத்து பையனா, இப்பதான் புரியுது எதுக்காக எந்த காரணத்துக்காக என் பிரதர் ஆர்வம் மேல இவ்ளோ அக்கறையா இருக்கான்னு சொல்ல, அதை கேட்ட ரைன், என்ன சொல்ற நீ சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லி கேட்க, நட்சு எதுவும் இல்ல, நீ எதுக்காக கைடோ ஃபேமிலியோட ஹிஸ்டரி தெரியலன்னு கவலைப்படுற, நான் உனக்கு சொல்றேன், அதாவது என்னோட அம்மாவும் கைடோ மாமாவும் சொந்த அக்கா தம்பிங்க, என் அம்மா நான் சின்ன வயசா இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க, அந்த நேரத்துல என் கூட என் அப்பாவும் இல்ல, அதை பார்த்த என்னோட மாமா என்ன அவங்க மகனா தத்தெடுத்து வளர்க்க நினைச்சாங்க, அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட என் அப்பா டோக்கியோக்கு வந்து என் மாமா கூட சண்டை பண்ணி என்ன அவரு கூட கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம போற போக்குல லம்பா ஒரு அமௌண்ட்டையும் வசூல் பண்ணி யாருக்கும் தெரியாம என்ன அவர் அப்ராடுக்கு கூட்டிட்டு ஓடி போயிட்டாரு, அவர் பண்ண இந்த கேவலமான வேலை கைடோ குடும்பத்துக்கு பிடிக்காதனால அப்ப இருந்து எங்க 2 குடும்பமும் பாத்துக்கிறதோ பேசிக்கிறதோ கிடையாது, இதுதான் எங்க குடும்பத்தோட ஹிஸ்டரி, என்ன ரைன் எங்க குடும்ப ஹிஸ்டரிய கேட்டதுல உனக்கு சந்தோஷமானு கேட்க, ரைன் இல்ல, நான் இன்னும் கைடோ குடும்பத்துல இருக்க எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், எல்லாரையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும், அது மட்டும் இல்லாம நட்சு நான் ஒரு உண்மையை சொல்லவா, நீ பாக்க அப்படியே என் ஆறு மாதிரியே இருக்கன்னு சொல்ல, அதை கேட்ட நட்சு சிரிச்சுக்கிட்டே, கடைசியா நீயும் இதை சொல்லிட்டியா, நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து என்ன பாக்குற எல்லாரும் நான் பாக்க அப்படியே ஆறு மாதிரி இருக்கேன்னு சொல்லாத ஆளே இல்ல, அதை கேட்டு கேட்டு எனக்கு அழுத்து போயிடுச்சு, ஆனா நான் எந்த விதத்திலயும் ஆறு மாதிரி கிடையாது, ஆறுவோட எண்ணமும் குணமும் வேற, என்னோட எண்ணமும் குணமும் வேற, ஆமா கேட்க மறந்துட்டேன், உன்னோட ஆறு இப்பயும் அவனோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கானா, இல்ல இன்னும் அகிஷிமிக்கு அண்ணனா தான் வாழ்ந்துட்டு இருக்கானா, ஏன் இப்படி கேக்குறேன்னா, ஆருக்கு அவன் தம்பிகளுக்கு அண்ணனா இருக்கிறத விட அம்மாவா இருக்கத்தான் பிடிக்கும், எப்ப பாரு அவன் 2 தம்பிகளையும் அம்மா மாதிரி கேர் பண்ணி பாத்துட்டு இருப்பான், நான் கொஞ்ச நாள் அவங்க கூட தான் வீட்டுல தங்கி இருந்தேன், அந்த நேரத்துல அவன் என்ன ரொம்பவே அன்பாவும் அக்கறையாவும் பாத்துக்கிட்டான், ஆனா என்ன ஆறு என் கூட நெருக்கமா இருக்கிறத விட அந்த அகிஷிமி கூட தான் ரொம்ப நெருக்கமா இருப்பான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதையெல்லாம் கேட்ட ரைன், அப்படின்னா ஆறு சின்ன வயசுல இருந்தே இப்படி தானான்னு சொல்லி கேட்க, நட்சு ஆமா, அதை விட ஆறுவ பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லவா, ஆறுவோட கண்ணை நீ பாத்திருக்கியா, ஆறுவோட கண்ணு நார்மலா எல்லாருக்கும் இருக்க மாதிரி இருக்காது, அவனோட கண்ணோட கலர் கிரீன் கலர்ல இருக்கும், அதனாலயே அவனை எல்லாரும் வினோதமா பாப்பாங்க, அதுக்கு பயந்துகிட்டே ஆறு வெளியே எங்கேயும் வரமாட்டான், அதை பத்தி உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, ரைன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆறு என்கிட்ட சொல்லி இருக்கான், அவன் சின்ன பையனா இருக்கும் போதே அவனோட கிளாஸ் பசங்க எல்லாரும் அவன் கண்ணை பார்த்து மான்ஸ்டர்னு சொல்லி அவன் கூட யாரும் பேசினது இல்லைன்னு அவன் என்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கான்னு சொல்ல, அதை கேட்ட நட்சு சிரிச்சுக்கிட்டே சரியா சொன்ன, அது மட்டும் இல்லாம யாராவது ஆறுவோட கண்ணை பார்த்து மான்ஸ்டர்னு சொன்னாலும் அவங்க சொன்னதை
கேட்டு ஆறு வருத்தப்படுறாங்கிற விஷயம் மட்டும் அவனோட 2 தம்பிகளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் சொன்னவன் உயிரோடயே இருக்க மாட்டான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்த நட்ஸும் ரைன் கிட்ட, ரைன் நீ ஆறுவோட சைல்ட்ஹுட் மெமரிஸ பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறியான்னு கேட்க, ரைன் பயங்கர எக்ஸைட்ல ஆமா தெரிஞ்சுக்க விரும்புறேன், என் ஆறு பத்தின எல்லா விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க, இங்க ஆறுவோட வீட்டுல காட்டுறாங்க. ரைன் ஷிமிக்கு கால் பண்ணி நைட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன், என் ஃப்ரெண்டு வீட்லயே தங்க போற விஷயத்த ஆறு கிட்ட சொல்லிடுன்னு ரைன் காலை கட் பண்ண, அப்ப கரெக்டா கஃபேல ஒர்க்க முடிச்சு ஆறு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த ஆறுவை பார்த்த ஷிமி வெல்கம் ஹோம் அண்ணான்னு வெல்கம் பண்ண, ஆறு ஷிமிய பார்த்து ஷிமி நீ எப்ப வீட்டுக்கு வந்த, அம்மா ரைன் எங்க வீட்டுக்கு வந்துட்டானான்னு சொல்லி கேட்க, ஷிமி இல்லன்னா ரைன் இப்பதான் எனக்கு கால் பண்ணா, அவன் இன்னைக்கு அவனோட ஃப்ரெண்டு வீட்லயே தங்க போறதா உங்ககிட்ட சொன்னான்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான ஆறு என்ன சொல்ற நீ, ரைன் எந்த ஃப்ரெண்டு வீட்ல ஸ்டே பண்ண போறான், யார் அந்த ஃப்ரெண்டு கொரசாகியா, இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல, கொரசாகி டாம்ல தங்கி இருக்கிறதா ரைன் என்கிட்ட சொல்லியிருக்கான், அப்படின்னா அவன் அங்க தங்க முடியாது, அப்படின்னா ரைன் வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்ல தான் தங்க போறான், அந்த ஃப்ரெண்டு யாரா இருக்கோ, ஷிமி ரைன் கால் பண்ண நம்பரை நீ நோட் பண்ணி வச்சியான்னு கேள்வி மேல கேள்வியா கேட்க, ஆறுவோட கொடூரமான ரியாக்ஷனை பார்த்து பயந்து போன ஷிமி, அண்ணா ரைன் கால் பண்ண லேண்ட்லைன்ல இருந்து எந்த நம்பரும் காட்டல, பிரைவேட் நம்பர்னு மட்டும்தான் வந்துச்சுன்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக்கான ஆறு எனது பிரைவேட் நம்பர்னு வருதா, என்னடா சொல்ற நீ, இந்த மாதிரி நேரத்துல ரைன் மொபைல வேற எடுத்துட்டு போகாம போயிட்டானே, இப்ப நான் அவனை எங்க இருந்து கண்டுபிடிப்பேன்னு பதட்டத்துல கத்திட்டு இருக்க, அதை பார்த்த ஷிமி அண்ணா எதுக்காக இப்படி பதட்டப்படுறீங்க, அமைதியா இருங்க, எனக்கு தெரிஞ்சு ரைன் சேஃபா தான் இருப்பான்னு சொல்லிட்டு இருக்க, அப்போ அங்க அக்கி வரான். அவன் ஆறு திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்கிறத பார்த்து என்னாச்சு அண்ணாக்கு, அண்ணா எதனால இப்படி உறைஞ்சு போய் உக்காந்துட்டு இருக்காரு, என்ன விஷயம், அம்மா ரைன் எங்க வீட்டுக்கு வந்துட்டானான்னு கேட்க, ஷிமி ரைன் இன்னைக்கு வீட்டுக்கு வரமாட்டான், அவன் நைட் அவன் ஃப்ரெண்டு வீட்டுல தங்க போறதா சொன்னான், அதை கேட்டுதான் அண்ணா இப்படி பதறி போய் இருக்காருன்னு சொல்ல, அதை கேட்டு கடுப்பானாக்கி எனது ரைன் அவன் ஃப்ரெண்டு வீட்டுல ஸ்டே பண்ண போறானா, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் யாருக்கிட்டையும் கேட்காம அவனே தானா முடிவெடுத்திருப்பான், இது அவனா எடுத்த முடிவா இல்ல யாராவது அவனை மிரட்டி தங்க வச்சிருப்பாங்களா, இல்ல நம்ம லூஸ் ஆன தேவையில்லாம பேசி ரைனை கடுப்பாக்கி வீட்டை விட்டு துரத்தி விட்டாரா என்னன்னு சொல்லி கேட்டு கத்திட்டு இருக்கு. அதை கேட்ட ஷிமி ரைன் திடீர்னு இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கும் லைட்டா அண்ணன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்லி ரைனை நினைச்சு ஆறு அக்கி ஷிமி எல்லாரும் கவலைப்பட்டு கத்திட்டு இருக்க, எங்க நைட்டு கிளப்ல ஒர்க்க முடிச்சு வீட்டுக்கு வந்த நட்ஸு ரைனை பார்த்து டே ரைன் இன்னும் வீட்டுக்கு போகலையான்னு கேட்க, ரைன் எப்படி என்னால வீட்டுக்கு போக முடியும், நான் இன்னும் என்னோட கிளீனிங் வேலையை முடிக்கவே இல்லை, அதனால நான் வீட்டுக்கு கால் பண்ணி என் அண்ணன் கிட்ட நான் இன்னைக்கு நைட்டு என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்க போறதா சொல்லிட்டேன், அதனால எந்த பிரச்சனையும் இல்ல, அப்புறம் நான் உன் பெட்ரூம் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன், ஆனா ஜன்னல் ஸ்கிரீன் துணி எல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, அதனால நீ புது ஸ்கிரீன் துணி வாங்கி போட்டுக்கிட்டா போதுன்னு சொல்ல, அதை கேட்ட நட்ஸு ஓ அப்படியா சரி வாங்கிட்டா போதுன்னு சொல்லிக்கிட்டே பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணி பார்த்த நட்ஸு பாத்ரூம் பளபளன்னு இருக்கிறத பார்த்து அடடா நீ பெட்ரூம் கூடவே சேர்த்து பாத்ரூமையே கிளீன் பண்ணிட்டியா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, ரைன் ஆமா நான் பெட்ரூமை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணேன், அங்க பார்த்தா உன்னோட பிக்சர்ல கொடூரமா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளோட கோவத்தை கொட்டி தீர்த்து வச்சிருந்தா, அதை பார்த்து ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பெட்ரூம் நீட்டா இருக்கிறத பார்த்ததும் அடுத்து நீ ரைன் என் பாத்ரூமையும் கிளீன் பண்ணி கொடுன்னு கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணுவேன், அதனாலதான் நான் பெட்ரூம் கிளீன் பண்ண போதே பாத்ரூமையும் சேர்த்து கிளீன் பண்ணிட்டேன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட நட்ஸு பயங்கர சந்தோஷத்துல ரைன் நிஜமாவே நீ திறமையான ஆள் தான், நீ பண்ணிருக்க இந்த உதவிக்கு நான் உனக்கு எவ்வளவு சம்பளம் தரணும்னு கூட எனக்கு தெரியலன்னு சொல்லி பாக்கெட்ல இருந்து கத்த பணத்தை எடுத்த நட்ஸு இந்த ரைன் இந்த பணம் மொத்தமும் உனக்கு தான் சொல்லி கொடுக்க, ரைன் எனக்கு அளவுக்கு அதிகமா பணம் தர மாதிரி இருக்கு, இவ்வளவு பணம் எனக்கு தேவையில்லை, நான் செஞ்ச வேலைக்கு எனக்கு பணம் கொடுத்தீனா போதும், கையில இவ்வளவு பணம் இருக்கிறது உனக்கு பிடிக்கலைனா இந்த பணத்தை வச்சு கிழிஞ்சு போன உன்னோட ஜன்னல் ஸ்கிரீன் துணி பெட் கவர் எல்லாம் வாங்கி போடுன்னு சொல்ல, அதை கேட்ட நட்ஸுவும் சரியா சொன்ன, ரைன் நாளைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா, ஃப்ரீயா இருக்கேன்னா வாயே நம்ம வெளியே ஷாப்பிங் போயிட்டு வரலாம், நீ எனக்கு ஸ்கிரீன் துணி என்ன கலர் வாங்கணும்னு செலக்ட் பண்ணி கொடு, எதனால இப்படி சொல்றேன்னா எனக்கு இந்த மாதிரி பொருட்களை எல்லாம் பார்த்து வாங்க தெரியாது அதனாலதானே சொல்ல, ரைன் அதுக்கு எதுக்காக நீ வெளியே ஷாப்பிங் போகணும் ஆன்லைன்லயே ஆர்டர் போட வேண்டியதானு சொல்ல, அதை கேட்ட நட்ஸு ஏன்டா உனக்கு என் கூட வெளியே ஷாப்பிங் வர பிடிக்கலையா என்னன்னு சொல்லி கேட்க, ரைன் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல எனக்கு கூட்ட நெரிசல் அதிகமா இருக்க இடம் பிடிக்காது, எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்ல, நட்ஸுவும் அப்படியா அப்ப நம்ம ஆன்லைன்லயே ஸ்கிரீன் துணி ஆர்டர் போட்டுக்கலாம், நீ என்ன கலர் வாங்கணும்னு மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுன்னு சொல்லி நட்ஸும் ரைனும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு முடிச்சு நட்ஸு ரைனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க, நைட்டு ஃபுல்லா ரைன் தூங்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கனால அவன் தூக்கத்துல கண்ணை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்க, அதை பார்த்த நட்ஸு டே எதுக்காக கண்ணை போட்டு இப்படி தேய்ச்சிட்டு இருக்க, நைட்டு நீ ஃபுல்லா தூங்காம ஒர்க் பண்ணிட்டே இருந்தில்ல அதனால உனக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன், உங்க வீடு வர வரைக்கும் நீ அப்படியே சாஞ்சு படுத்து தூங்கிட்டு நான் உன் வீடு வந்தது உன்னை எழுப்பி விடுறேன்னு சொல்ல, அதை கேட்ட ரைன் அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்ல, நட்ஸு எனது தூக்கம் வரலையா உன் மூஞ்சிய பார்த்தாலே பயங்கர தூக்கத்துல இருக்க நல்லா தெரியுது, எதுக்காகடா நீ இப்படி ஆட்டிடியூட் காட்டுற பேசாம படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு இருக்க, அதை கேட்ட ரைன் மனசுக்குள்ள நான் பொதுவா வெளியாட்கள் கூட இருக்கும்போது தூங்க மாட்டேன் எனக்கு தூக்கமும் வராது, ஆனா ஆறு கூடயும் ஆறுவோட சாயல்ல இருக்க இவன் கூட இருக்கும்போது எனக்கு தூக்கம் வருது, எந்த பயமும் இல்லாம நிம்மதியா தூங்குறேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ரைன் தூங்கி போக, ரைன் தூங்குறத பார்த்த நட்ஸு இவன் ரொம்ப கியூட்டா இருக்கான்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே டிரைவ் பண்ணிட்டு இருக்க, அங்க ஆறுவோட வீட்டுல காட்டுறாங்க, ரைன் வீட்டுல இல்லாதனால ஆறு அவனோட ரூமுக்கு போகாம விடிய விடிய
தூங்காம ஹால்லயே உட்காந்து ரைன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து அக்கியும் ஷிமியும் அண்ணா நீங்க விடிய விடிய தூங்காம இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கீங்களான்னு சொல்லி கேட்க, ஆறு ரைன் இல்லாம எனக்கு எப்படா தூக்கம் வரும், ரைன் வீட்டுக்கு வர வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்டு அக்கியும் ஷிமியும் இந்த அண்ணா திருந்தவே மாட்டாரு போலயேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே ஆருவை பார்த்துட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா டோரை ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள வந்த ரைன் ஆரு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க ஆருவை பார்த்த ரைன் ஆரு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க, ஆரு எந்த பிரச்சனையும் இல்ல, வெல்கம் ஹோம் ரைன், உனக்கு பசிக்குதா, நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கவான்னு சொல்லி கேட்க, ரைன் சாரி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுட்டு நான் அதுக்குள்ள போய் என் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ரைன் அவனோட ரூமுக்கு போயிட்டு இருக்க. அப்ப ரைனோட பேக்ல இருந்து பணம் கீழே விழுகுது. அதை பார்த்தாரு ரைன் உன் பேக்ல இருந்து ஏதோ விழுகுது பாருன்னு சொல்லிக்கிட்டே கீழே விழுந்து பணத்தை எடுத்தாரு. ரைன் இவ்வளவு பணம் உனக்கு ஏதுன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ரைன் எனது பணமானு பாக்க அப்பதான் அவனுக்கு நட்ஸும் அவங்கிட்ட இந்த பணத்தை கொடுத்து இந்த பணம் மொத்தமும் உனக்கு தானே சொன்னது ஞாபகம் வர அவன் மனசுக்குள்ள இது அந்த முட்டா பையன் நட்சு பார்த்த வேலையா தான் இருக்கும், நான் தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து என் பேக்குள்ள இந்த பணத்தை போட்டு விட்டுருக்கான்னு சொல்லி ரைன் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. இந்த ஆறு ரைன் கிட்ட, ரைன் ஏன் நீ அமைதியா இருக்க, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், இந்த பணம் எப்படி வந்தது, யார் உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தது, நீ நேத்து எங்க போயிருந்தன்னு சொல்லி கேட்க, ரைன் நேத்து நான் என் ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருந்தேன், அப்புறம் இந்த பணத்தை தற்செயலாம் என் ஃப்ரெண்டு என் பேக்ல போட்டு விட்டுருக்கான்னு நினைக்கிறேன், இதை பத்தி நீ கவலைப்படாத, இன்னைக்கே நான் இந்த பணத்தை அவங்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான ஆறு அப்படின்னா இந்த பணத்தை கை தவறி உன் ஃப்ரெண்டு உன் பேக்ல போட்டு விட்டான்னு சொல்ல வரையான்னு கேட்க, அதை கேட்ட ரைனும் கேஷுவலா ஆமான்னு சொல்ல அதை பார்த்து கடுப்பான ஆறு ரைனை தரதரன்னு இழுத்து கொண்டு வந்து ரூம்ல தள்ளிவிட்டு உண்மையை சொல்லு ரைன், யார் உனக்கு இவ்வளவு பணம் கொடுத்தது, நேத்து நைட்டு நீ எங்க போயிருந்த, நேத்து நீ எங்க போயிருந்த, எந்த ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி இருந்த, நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், அதனால எதையும் மறைக்காம உண்மையை என்கிட்ட சொல்லுன்னு கேட்க, ரைன் அதுவா நேத்து நைட்டு நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுல தான் தங்கி இருந்தேன், என் ஃப்ரெண்டு வீட்டுல தங்கி நான் அவனோட வீட்டை கிளீன் பண்ணி கொடுத்தேன், என்னோட ஒர்க்ல இம்ப்ரெஸ் ஆகி தான் என் ஃப்ரெண்ட் எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்கான், அவ்வளவுதான்னு சொல்ல அதை கேட்ட ஆறு எனது ஒரு நைட் பார்த்த வேலைக்கு உனக்கு இவ்வளவு பணம் சம்பளமா கொடுத்திருக்காங்களா, இவ்வளவு பணம் தர அளவுக்கு அப்படி நீ என்ன வேலை தான் பார்த்தன்னு கேட்க, ரைன் கந்தரகோலமா இருந்த என் ஃப்ரெண்டோட வீட்டை கண்ணாடி மாதிரி கிளீன் பண்ணி கொடுத்திருக்கேன், அதுக்காகத்தான் எனக்கு இவ்வளவு பணம் கொடுத்திருக்கான், ஆனா நான் பணம் வேண்டான்னு தான் சொன்னேன், எனக்கு தெரியாம அவன் என் பேக்ல போட்டு விட்டுருக்கான்னு சொல்ல ஆறு அப்படியா, அப்ப அந்த ஃப்ரெண்டு வீடு எங்க இருக்கு, அந்த ஃப்ரெண்டோட நேம் என்னன்னு கேட்க, ரைன் என்ன மன்னிச்சிடு ஆறு, என்னால அவங்க யாருன்னு இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனா அந்த ஆள் உனக்கு ரொம்பவே நெருக்கமானவங்க தான் சொல்ல ஆறு எனக்கு இந்த மாதிரி பணத்தை கொட்டி தர எந்த ஆளையும் தெரியாதுன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் ஆனா நீ ஏதோ சொல்ல வர கோவத்துல இருக்க ஆறு ரைனை பார்த்து போது இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம், நீ பண்ணது தப்பு, இந்த தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும், எனக்கு தெரியும் நீ எந்த தப்பான வழிக்கு போக மாட்டேன்னு, ஆனா இந்த மாதிரி தெரியாதவங்க வீட்டுல தங்குறது ரொம்ப தப்பு, இந்த தப்பை நீ திரும்பவும் பண்ண கூடாதுங்கறக்காகத்தான் இந்த தண்டனையை நான் உனக்கு தரேன், நான் சொல்ற வரைக்கும் நீ இந்த ரூமை விட்டு வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி ஆறு வேகமா அங்கிருந்து போக அதை பார்த்த ரைனு என்ன சொல்றதுன்னு தெரியாம அமைதியா தண்டனையை ஏத்துக்க எங்க கஃபேக்கு வந்த ஆறு பயங்கர கோபத்துல முகத்தை கொடூரமா வச்சுட்டு இருக்க. அதை பார்த்த ஈக்கு என்னாச்சு இவனுக்கு ஏன் முகத்தை இவ்வளவு கொடூரமா வச்சுட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்க. அதையும் ரைனுக்கு சாப்பிட லஞ்ச் எடுத்துட்டு வந்த ஷிமி டோர் கதவை தட்டி ரைன் நான் உள்ள வரலாமா, நான் உனக்காக லஞ்ச் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்டு ரூம்குள்ள வந்த ஷிமி ரைன் அண்ணா இன்னைக்கு உனக்கு பிடிச்ச லஞ்ச குக் பண்ணிருக்காரு வந்து சாப்பிடுன்னு கூப்பிட ரைன் எனக்கு லஞ்ச் வேண்டாம் எனக்கு இப்ப பசிக்கலன்னு சொல்ல ஷிமி இப்ப பசிக்கலன்னா என்ன, உனக்கு பசிக்கும் போது சாப்பிடு, நான் இந்த ஃபுட்டை டேபிள் மேல வைக்கிறேன்னு சொல்லி டேபிள் மேல வச்ச ஷிமி ரைன் கிட்ட ரைன் உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப டயர்ட்ல இருக்க மாதிரி இருக்கு, பேசாம ஃபுட்டை சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குன்னு சொல்ல ரைன் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்ல சோகமா இருக்க ரைனை பார்த்த ஷிமி சாரி ரைன் என்னால இந்த நேரத்துல உனக்கு எந்த உதவியும் பண்ண முடியாது, அண்ணா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்ததை நினைச்சு நீ அண்ணா மேல கோவப்படாத, அவர் உன் மேல இருக்க பாசத்தினாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, அது இருக்கட்டும் நீ எதுக்காக அந்த பணம் கொடுத்த ஆளை பத்தி அண்ணா கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, அதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க ரைன் நான் அந்த ஆளை பத்தின உண்மையை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நான் அந்த ஆளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், என்னால எப்படி நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீற முடியும், அது மட்டும் இல்லாம ஆறு என் மேல இருக்க பாசத்தினாலையும் அக்கறையினாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்னு சொல்ல அதை கேட்ட ஷிமி எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றது, நீ அந்த ஆளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் நம்ம அண்ணாவை விட ரொம்ப முக்கியமா உனக்குன்னு கேட்க அதை கேட்ட ரைன் எந்த பதிலும் சொல்லாம சைலண்டா இருக்க. அதை பார்த்த ஷிமி சரி விட அது உன்னோட இஷ்டம், உனக்கு இங்க படுத்து தூக்கம் வரலன்னா நீ நேரம் அண்ணாவோட ரூமுக்கு போய் படுத்து தூங்குன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் நான் இந்த ரூமை விட்டு வெளியே போலாமா, நான் இந்த ரூமை விட்டு வெளியே போனா ஆறு என் மேல கோவப்பட மாட்டானான்னு கேட்க நீ அண்ணா கண்டிப்பா உன் மேல கோவப்பட மாட்டாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அதை கேட்ட ரைனும் வேக வேகமா லஞ்சை சாப்பிட்டு முடிச்சு ஆறுவோட பெட்ரூம்க்கு வந்த ரைன் ஆறுவோட சட்டையை அணைச்சு வச்சுக்கிட்டு ஆறுவோட இந்த ரூம் ஃபுல்லா ஆறுவோட வாசனை நிறைஞ்சிருக்கு, ஆறுவோட வாசனை என்ன கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறது மட்டும் இல்லாம அவன் மேல எனக்கு இருக்க ஆசையை இன்னும் அதிகப்படுத்துதுன்னு சொல்லிக்கிட்டே ஃபுல் மூட்ல ஆறுவோட ஷர்ட்டை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே செல்ஃப் அவன் ஹேண்டை யூஸ் பண்ணி ஆறு மேல அவனுக்கு இருக்க ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. இங்க கஃபேல காட்டுறாங்க கஃபேக்கு வந்த ஷிமி ஆறு கிட்ட அண்ணா லஞ்ச் டைம் முடிஞ்சது அதனால நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, கடையை நானு அக்கி ஈக்கு 3 பேரும் பாத்துக்கிறோம்னு சொல்ல ஆறு ரைன் மேல இருக்க கோபத்துல பரவாயில்ல நான் வீட்டுக்கெல்லாம் போனா எங்கேயே இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட ஈக்கு என்னது
இங்கேயே இருக்கியா? நீ இந்த மாதிரி கொடூரமா மூஞ்சியை வச்சுட்டு கஸ்டமர் முன்னாடி வந்து நின்னா அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு எந்த கஸ்டமரும் வரமாட்டாங்க. அதே மாதிரி முகத்தை கொடூரமா வச்சு மக்களை பயமுறுத்துறன்னு சொல்லி உன்னை தூக்கி உள்ள போட்டாலும் போட்டுருவாங்க. அதனால நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லி நம்பிக்கை ஆறுவோட மண்டையை கழுவி வீட்டுக்கு அனுப்பி வைக்க இங்க வீட்டுக்கு வந்த ஆறு ரைன் அவனோட பெட்ல படுத்துக்கிட்டு அவனோட ட்ரெஸ் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே செல்ஃபா பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து ரைன் நான் இல்லாம நீ தனியா என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க ஆறுவை பார்த்து ஷாக்கான ரைன் ஆறு நீயான்னு கேட்க ஆறு கதவரமா சாஞ்சு நின்னுக்கிட்டு பரவாயில்ல கண்டினியூ பண்ணு, நீ பண்றது சரியா, நான் இங்க இருந்தே பாக்குறேன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் என்னால முடியாதுன்னு சொல்ல ஆறு வேகமா ரைனோட பக்கத்துல வந்து ஏன் முடியாது, நீ பண்ணு, உன்னால முடியுமா முடியாதா நான் பாக்குறேன்னு சொல்ல அதை கேட்ட ரைனும் ஆறு முன்னாடியே அதை பண்ணிக்கிட்டே அவன் மனசுக்குள்ள ஆறு முன்னாடி நான் இந்த மாதிரி பண்றது முட்டாள்தனம்னு எனக்கு தெரியும், ஆனா என்னால ஆறுவோட பேச்சை மீற முடியாதுன்னு சொல்லி மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே ரைன் செல்ஃபா பண்ணிட்டு இருக்க அதையெல்லாம் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்த ஆறு ரைன் நீ என் முன்னாடி இதை பண்ணுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல, ரைன் நீ எதுக்காக என்னை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன், நேத்து நைட்டு உன் ஃப்ரெண்டு வீட்டுல ஸ்டே பண்ண போற விஷயத்த நீ ஏன் முதல்ல எனக்கு கால் பண்ணி சொல்லல, ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா, நீ என் கூட இருக்க விரும்பலையான்னு சொல்லி கேட்க அதையெல்லாம் கேட்ட ரைன் அழுதுகிட்டே போது நிறுத்தி இதுக்கு மேல எதுவும் பேசாத, நான் உன்னை விட்டு விலகி இருக்கணும்னு விரும்பல, நான் உன் பக்கத்திலே இருக்கணும்னு விரும்புறேன், உன் பக்கத்திலே இருந்து உன் அளவுக்கு அதிகமா காதலிக்கணும்னு விரும்புறேன்னு சொல்லி அழுதுகிட்டே பெட்ரூம்ல இருந்து பாத்ரூம் ஓடி வந்த ரைன் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே அவன் மனசுக்குள்ள நான் மனசார யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கிறது இல்ல, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு கடைசியில கிடைக்கிறது கண்ணீர் மட்டும்தான் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க ரைன் ஃபீல் பண்றத பார்த்து ஆறு என்னாச்சு ரைன் உனக்குன்னு கேட்டுக்கிட்டே ரைனோட பக்கத்துல வந்த ஆறு ரைனை சமாதானப்படுத்துறதுக்காக தலையை தொட போக அதை பார்த்த ரைன் என்ன தொடாத, என்னை விட்டு தள்ளி போன்னு கத்த அதை கேட்ட ஆறு வேகமா ரைனை கட்டி பிடிச்சுக்கிட்டு ரைன் என்ன மன்னிச்சுடு, நான் இன்னைக்கு உன்னை அழுக வச்சுட்டேன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் நீ எதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்கிற, இதுல உன்னோட தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்ல ஆறு ப்ளீஸ் ரைன் என்ன மன்னிச்சுடு, இன்னைக்கு தேவையில்லாததை பேசி நான் உன்னை அழுக வச்சுட்டேன்னு சொல்ல ரைன் நான் உன்னை மன்னிக்கணும்னா நீ முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேட்கறத நிறுத்துன்னு சொல்ல ஆறு முடியாது, நான் உன்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டேன், நான் மோசமா நடந்துக்கிட்டனாலதான் நீ இன்னைக்கு அழுதுருக்க, அதனால நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும், இதுல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் நான் நல்லா தான் இருக்கேன், நான் எப்ப அழுதன்னு கேட்க ஆறு இப்ப நீ அழுகல, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னாலதான் நீ அழுத, நீ அழுததை பார்க்கும்போது என் இதயமே வலிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ரைன் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண தப்புக்கு நீ எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கூட அதை ஏத்துக்க நான் ரெடியா இருக்கேன், நீ மட்டும் என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லி ஆறு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதை பார்த்த ரைன் மனசுக்குள்ள இந்த பையன் எப்போ எப்படி மாறுறானே தெரியல, இவன் இப்படி ஃபீல் பண்றத பார்க்கும்போது என்னால எப்படி இவன் மேல கோவப்பட முடியும்னு ரைன் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க இதோட என்னருமை காதலன் சீசன் 2 எபிசோட் 4 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.